இயற்கையின் அழகிய பொக்கிஷம் காடுகளும் அதில் வாழும் மிருகங்களும் அவைகள் தங்களுக்குள் எப்படியெல்லாம் சந்தோஷமாக வாழ்கிறது, அவர்களுக்குள்ளே எப்படியெல்லாம் போட்டி போட்டுக் கொண்டு வாழ்கிறது என்பதனை இக்கதையின் வாயிலாக காணலாம். வாங்கள் கதைக்குள்ளே செல்வோம். பொதுவாக என் மனசு தங்கம், ஒரு போட்டின்னு வெந்து விட்டா சிங்கம். நார்மலாவே நம்ம சிங்கம் தான்டா. இந்த காட்டுக்கே ராஜா நாம தான். நம்மள கேள்வி கேட்க யார் இருக்கா? ஆய் குண்டு பையா, சாக்கியமா? என்னடி மயில, சாக்கியமா? நான் தான் இந்த காட்டுக்கே ராஜா. இந்த சிங்கத்தின் பேச்சை பார்த்தீர்களா? எவ்வளவு திமிர் தெரிகிறது! நமக்கு திறமை இல்லையா? நான் ஏன் அந்த சிங்கத்திருமே இதை முறியிடக்கூடாது? நம்மிடம் அந்த சிங்கம் மோதி பார்க்கட்டும். யானை அண்ணா, ஆமா தங்கச்சி, அந்த சிங்கம் திமிராதான் பேசிட்டு போறான். வா, அவனை நாமளும் போட்டிக்கு அழைக்கலாம். நம்மளோட மோதி பார்த்து யார் திறமையானவங்க, நமக்கு திறமை இருக்கா இல்லையான்னு அவன் தெரிஞ்சுக்கிட்டோம். இதை விடக்கூடாது தங்கச்சி. இவ்வாறு மகிழ்ச்சியாக இருந்த காட்டினில் இந்த மிருகங்களுக்குள்ளே யார் சிறந்தவர் அப்படி என்ற போட்டி உருவாகியது. கடைசியில் மிருகங்கள் எல்லாம் பேசி அவர்களின் தனித்திறமையை காட்டலாம் என்ற முடிவுக்கு வந்தது. போட்டி தொடங்கியது. இனிதான் அந்த அழகிய சுவாரஸ்யம் உள்ளது. பார்ப்போம். சிங்கம் முதலில் கர்ஜித்தது. காடே அடுத்து யானை பிளிறியது. பயங்கர சத்தம். மயில் விடுமா தன்னோட அழகான ஆட்டம் காண்பித்தது. அந்த விலங்குகள் ஆச்சரியத்துடன் வேடிக்கை பார்த்தது. இறுதியாக குரங்கு தாவி சென்று சிங்கத்தின் மீது விழுந்தது. அனைவரும் பளிர் என்று சிரித்தனர். இந்த உலகத்தில் எல்லோரும் ஏதாவது ஒரு விஷயத்தில் சிறந்தவர்கள் தான் என்பதை தான் இந்த கதை உணர்த்துகிறது. குழந்தைகளா, இந்த கதை பிடித்திருந்தால் ஃபாலோ பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. உங்களுக்கு என்ன கதை வேணுமோ அதை கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, மீண்டும் சந்திப்போம். இந்த உலகத்தில் எல்லோரும் ஏதாவது ஒரு விஷயத்தில் சிறந்தவர்கள் தான் என்பதை தான் இந்த கதை உணர்த்துகிறது. குழந்தைகளா, இந்த கதை பிடித்திருந்தால் ஃபாலோ பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. உங்களுக்கு என்ன கதை வேணுமோ அதை கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, மீண்டும் சந்திப்போம்.